ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரிய அனுபவ ஜோதிடராகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அதற்கு நல்ல ஒரு ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, நமஸ்காரம். இப்போது சமீப காலமாக சில ஜோதிட கருத்துக்கள் சில ஜோதிடர்களின் புத்தகங்களிலும் இருந்து சில விஷயங்களை என் அனுபவபூர்வமாக நான் ஜோதிடராக வலம் வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவங்களை கொண்டு தான் நான் ஜோதிடத்தை கற்று வருகிறேன். இன்றும் நான் மாணவன்தான். நான் எல்லாம் தெரிந்த ஒரு ஏகாம்பரம் இல்லை. ஆனாலும் என்னுடைய அனுபவத்திலும் நான் கற்று தெளிந்து புரிந்து பின்னர் தான் இந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். பலருடைய ஜோதிட கருத்துக்கள் என் சிந்தனையில் பலவித தூண்டுதல்களை ஏற்படுத்தும். அந்த ஜோதிடர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் அந்த அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்களில் இருந்தும் நான் தெரிந்து கொண்டு என்னுடைய அறிவையும் அதிலே செலுத்தி இவர்கள் கூறுகின்ற இந்த விவரங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்கிறது, நடக்கிறதா என்று பல ஜாதகங்களை நான் பார்த்து தெளிவு பெற்ற பின் தான் உங்களோடு இந்த ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து வருகிறேன். இப்போ எல்லாரும் நம்ம என்ன இந்த 12 ராசிகளுக்குள் அடக்கம். இந்த 12 ராசிகளும் நம்ம கொஞ்சம் ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய 9 கிரகங்களின் தாக்கம் இல்லாமல் ஒரு நாள் கூட உங்களை சும்மா விடாது. 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசி கட்டங்கள். இது தாங்க உங்களை பற்றின விஷயம். இந்த விஷயங்களை மீறி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடுவீங்க, இந்த கட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க, இந்த ஜாதக ஜோதிடத்திற்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போதே நீங்கள் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான விஷயங்களை உங்களால் முடியும், எது உங்களால் முடியாது, ஆண்டவன் என்ன அளவிலே உங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார், அந்த ஸ்கேல் எவ்வளோ, எது எது உங்களால் நடக்கும், எது எது நடக்காது, உங்கள் திறமை இதுதான், அந்த திறமை என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும் அந்த ஜோதிடம் தான். இதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான்
உங்கள் எண்ணத்திலே உதிக்கின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்கள், எண்ணத்திலே உதிக்கின்ற விஷயங்கள் உங்களை பல வகையிலே திசை திருப்பும், பல செயல்பாடுகளிலே உங்களை மாற்றி விட்டு வேடிக்கை பார்க்கும். ஆனால் நீங்கள் எப்படின்னு நீங்கள் உணராத போயிட்டீங்கன்னா தான் நீங்கள் சிக்கிப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னு உணர்ந்து விட்டீர்கள் என்றால் இது நமக்கு சூட் ஆகாதுரா, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, இந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. ஏன்னா நம்மளால் அது முடியாது. கடவுள் நமக்கு அதுக்கு அருள் பாலிக்கவில்லை. நம்மளுக்கு அருள் பாலித்தது வேறு விதம். அது அந்த விஷயத்தில் நம்ம தலையிடுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படி எஸ்கேப் ஆகி நீங்கள் உங்களை சமாளிச்சுப்பீங்க. நீங்கள் உங்கள் முன்னேற்ற பாதை எதுன்னு தெரிஞ்சு அது பக்கம் போயிடுவீங்க. எல்லாத்திலுமே நம்ம இப்படித்தானே. 6 அறிவு படித்த மனிதன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வழியிலே தான் நம்ம அந்த 6 அறிவை நன்றாக செலுத்தி புரிந்து தெளிந்து கொண்டு நம்ம அறிவை வளர்த்து கொண்டு நமது திறமையின் மூலமாக வளர்ந்து வாழ்ந்து முன்னேறுவோம் என்ற எண்ணம் இருக்கணும்ல. அந்த எண்ணம் இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ரொம்ப பேர் நான் பார்க்குற ஆளுகளுக்குனாலாம் இல்லை. நீங்கள் எப்படி என்று தெரியவில்லை. இப்போ நம்ம இது போல ஜோதிடத்தை வைத்து கொண்டு உங்களுடைய சுயம் வலுவு என்னவென்று தெரியாமல் இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் பிரச்சனைக்கு ஆளாவீர்கள். அதனால் நீங்கள் பல விளைவுகளும் விபத்துகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படும். ஆக நீங்கள் எப்படி எது முடியும் எது முடியாது, முடியாததுக்கு ஏன் நாம் முயற்சி எடுக்கணும்? முடியுன்றதுக்கு முயற்சி எடுத்தால் தானே நம்ம முன்னேற முடியும். இதுதானே வாழ்க்கை. அதுபோல உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும், நிறைய ஆசைலாம் இருக்கும்ல. மனுஷன் தானே. அந்த ஆசைகள் நமக்கு சாத்தியப்படுமா? நம் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம்மால் வாழ முடியுமா? அது நடக்குமா? நம்மால் முடியுமா? இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்கெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டுக்கணும். முடியும் என்றால் முயலுங்கள், முயற்சி எடுங்கள். முடியாது என்றா அப்படியே விட்டுருங்க. அப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே, உங்கள் கெப்பாசிட்டி என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே, புரிஞ்சுக்கிட்டா தானே உங்களால் இது எது முடியும் எது முடியாது என்ற நிலைப்பாட்டை சரியாக எடுக்க முடியும். நம்ம குழந்தையாகவே இருந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, வளரும். வளர்றதுனால தான் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். இல்லைன்னா வளராமல் இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை, வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வளர்வதால் தான் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி விடுகிறோம். அப்போ நம்ம வாழற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், எப்படி நம்ம வாழ வேண்டும் என்ற தேவை நமக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அதை எந்த வகையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அறிவு நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கே தான் நம்ம வீக் ஆகிடும். ஆனால் நம்ம சொல்லிப்போம், மனுஷன் நமக்கு 6 அறிவு. ஆனால் அந்த 6 அறிவை நம்ம சரியாக செயல்படுத்துறது இல்லை. 6 அறிவு என்று எதை சொல்கிறார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. சரி,
மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வளர்ந்து மனிதர்களுக்கு மனிதர்களாக நாம் மதித்து ஒருவருக்கு ஒருவர் நல்ல முறையிலே அவர்களோடு கலந்து வாழ்ந்து நல்ல எண்ணத்தோடவே நாம் இறைவனடியை சேர்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி வாழ்கிறோமா? நமக்கு நாம் ஒரு மதத்தில் பிறந்து விட்டோம். மதம் என்று ஒன்று நம்மிடத்திலே இருக்கிறது. மதம் ஏன் இருக்க வேண்டும்? மதம் யாருக்கு எப்படி இருக்கும்? யானைக்கு மதம் பிடிக்கும், மனுஷனுக்கு ஏன் மதம் பிடிக்குது? சில நேரங்களில் மனிதனுக்கு வெறி பிடிக்கிறது. ஏன் மனிதனுக்கு வெறி பிடிக்கிறது? வெறி யாருக்கு பிடிக்கும்? நாய்க்கு தான் பிடிக்கும். அப்போ நம்ம என்ன மனுஷனா அங்கே இல்லை, மதம் வெறி பிடிக்குதா? இந்த மாதிரி வெறி பிடிச்சதுன்னு வச்சுங்க, நம்ம மனுஷனாக எப்படி இருக்க முடியும்? யானைக்கு பிடிக்க வேண்டியது நமக்கு பிடிக்குது, நாய்க்கு பிடிக்க வேண்டியது வெறி நமக்கு பிடிக்குது. அப்போ நம்ம மனுஷன்னு சொல்லிக்கிறதுல எங்கேயாவது அர்த்தம் இருக்கா? சரி, மதம் பிடித்தாலும் வெறி பிடித்தாலும், இது ரெண்டும் சேர்ந்து மத வெறி பிடித்தாலும் மனிதனாக அவன் உலா வருவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. அவன் மனுஷனும் சொல்லிக்கிறதுலேயும் எந்த அர்த்தமும் இல்லை. இதனால் என்ன வரும்? சண்டை சச்சரவு தான் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒருவனை ஒருவன் மதிப்பது அங்கே தடுக்கப்படும். அங்கே நமக்கு அந்த ஒரு சுமூகமானதோ ஒரு மனித நேயம் என்று சொல்லக்கூடிய பெரிய விஷயம். மனித நேயம் என்றது இறைவனுக்கு சமமானது. அது அங்கே நமக்கு இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவனை எப்படியாவது போட்டு வாங்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். பண்ணி சண்டை சச்சரவு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், கலவரம், இது எல்லாமே நம்ம ஒருத்தராக 2 பேராக போட்டுக்கிட்டால் சண்டை, 10 பேராக போட்டுக்கிட்டால் போராட்டம், ஆர்ப்பாட்டம். அதுவே ஒரு கூட்டமாக போட்டுக்கிட்டோம்னா கலவரம். இந்த கலவரத்தினால் பல கஷ்டங்கள். இதில் என்ன ஆகுது? என்ன ஒன்றா ஆகும். கஷ்டன்றது என்ன ஒன்றாலும் வரும். உயிர் சேதம், பொருட்சேதம், இதெல்லாம் வரும். காரணம் நமக்கு இருக்கிற மதம், நமக்கு இருக்கிற வெறி. அப்போ நம்ம மனுஷன் இல்லைன்றது அது ப்ரூவ் பண்ணுதா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. மனிதனுக்கு அது தேவையில்லை. ஆக அடுத்தவனை மதிப்பது என்பதே மதம் பிடித்தவனுக்கு இருக்காது. அடுத்தவனை அன்போடும் ஆதரவோடும் அரவணைக்க வேண்டும் என்ற எண்ணம் வெறி பிடித்தவனுக்கு இருக்காது. நம்ம இந்த விஷயத்தை எப்படி, இந்த வெறித்தனத்தை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்னா, மதம்னு சொல்லிக்கிறோம், மதத்தை வச்சு அந்த வெறித்தனத்தை காமிக்கிறோம். இனம்
நீ ஒரு இனம், நான் ஒரு இனம், என் இனம் ஒஸ்தி அப்படின்னு இனம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த வெறித்தனத்தை காமிக்கிறோம். அடுத்தது மொழி. நம்முடைய மொழியை வைத்து இந்த வெறித்தனத்தை காமிக்கிறோம். அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது. ஜாதி, இது போல் எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம், வெறி பிடிச்சு போச்சு இல்லை நமக்கு. இதன் வாயிலாக அந்த வெறித்தனத்தை புகுத்தி பிரச்சனையை நாம் உருவாக்கி, நான் தான் உசந்தவன், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், உன்னுடைய விஷயத்துக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன், அப்படி நீ எனக்கு வரலன்னா நீ இருக்கக்கூடாது. எப்படி போகுது பாருங்க. இப்படி மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பையலே. இது மாறுவது எப்போ, தீருவது எப்போ, நம்ம கவலை. இப்படி ஒரு பாட்டு கூட இருக்கு. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை சாப்பிடுமா? ஒரு புலி இன்னொரு புலியை சாப்பிடுமா? விலங்குகளுக்கே இந்த எண்ணம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கிட்டே இது போன்ற எண்ணம், நான் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறதே கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எண்ணம் ஒருவனுக்கு வந்தால் அவன் மிகவும் நன்றாக வாழ்வான், நல்லா இருப்பான். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் இவனும் அந்த சர்க்கிள், அந்த கட்டத்துக்குள்ளே வந்துடும். நான் தான் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த கட்டத்தை விட்டு வெளியே வந்துடுவான். அவனால் ஒன்றும் நான் தான் நல்லா இருக்கணும், நான் தான் நல்லா இருக்கணும்னா எப்படி முடியும்? ஒருவரை ஒருவர் அனுசரித்து, ஒருவரோடு ஒருவர் அரவணைத்து, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவரிடத்திலே ஒருவர் பயன்பெற்று, அதனால் ஒருவரினுடைய முன்னேற்றத்தில் நம்ம பங்கு பெற்று, நம்மும் அவருடைய முன்னேற்றத்துக்கு எப்படி உதவினோமோ அதே போல் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் அடுத்தவனுடைய உதவி தேவையில்லாமல் இருக்குமா? நீங்கள் அப்படியே முன்னேறிட முடியுமா? ஆக எல்லோருடைய அரவணைப்பும் ஆதரவும் அன்பும் பாசம் நேசம் பக்தி பரிவு இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதெல்லாம் விட்டு கொடுத்து வாழணும். அப்போ தான் நம்ம மனுஷன். ஆனால் நமக்கு அது எப்படின்னே தெரியல. ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம், 6 அறிவு படைத்தவன் மனிதன். இதெல்லாம் எந்த அறிவு கட்டத்தில் சேருது? அதுவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லுங்க. வேண்டாங்க. நீங்கள் முன்னேறணுன்றதுக்காக, நீங்கள் பலனை அடைய வேண்டும் என்பதற்காக அடுத்தவனை பழிக்காதீர்கள். அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீர்கள். அடுத்தவனுக்கு எந்த ஒரு வகையிலுமே உங்களால் அவன் துன்பப்படுகிறான் என்றால், துன்பப்பட்டு விட்டால் அது இறைவன் சாட்சியாக இருக்கிறான் என்பதை உணருங்கள். உங்களுக்கு தெரியல, இறைவன் உங்கள் கூட தான் இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ, என்ன மாதிரி நடந்துக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இறைவன் சாட்சி. அந்த இறைவன் நிச்சயமாக திருப்பி அடிக்கும். இறைவன் நின்று கொள்வான், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பாக நின்று கொள்ளும்.
இதை உணருங்கள். ஏன்னா நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளில் இறைவன் அருளோட எல்லாரும் நல்ல மாதிரியாக இருக்கணும், வாழணும், நம்மளும் முன்னேறணும், நமக்கும் அந்த அமைப்பு வேணும், அடுத்தவங்க ஆதரவு வேணும் அப்படின்ற சிந்தனையும் செயல்பாடும் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான், அப்போ தான் அவன் மனுஷன். இல்லை என்றால் மனுஷன்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இறைவன் உங்களை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு உங்களை பிறக்க வைக்கிறார். நீங்களும் ஜனனம் எடுத்துட்டீங்க. நீங்கள் எடுத்த அந்த ஜனனம் நல்ல வழியிலும் உங்களுடைய ஆத்ம திருப்தியோடு நல்லதை செய்யுங்கள், நல்லதை பேசுங்கள். நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை செஞ்சாலே அது நல்லவனாக நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எப்படியும் உங்களை ஒரு மாதிரி போட்டு உடைக்கணும், உங்களை ஒரு மாதிரி பண்ணணும்னு எதிராளி நினைப்பதான்ல. அப்போ நீங்கள் கொஞ்சம் பெதராகிடுவீங்க. ஒரு தடுமாற்றம் வந்துடும், பெதராகும். ஆனாலும் நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் இருந்து சிதறக்கூடாது. ஏன்னா எண்ணம் சரியாக இருப்பது எல்லாருக்கும் கரெக்டாக சரிப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அது வராது. ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு அது வரணும்னா அவன் என்ன செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும்னு தானே யோசிக்கிறான். அப்போது அவன் யோசிக்கிறது அதை நல்ல விதமாக செஞ்சு, நல்ல மாதிரி உழைச்சி, நல்ல மாதிரியை கஷ்டப்பட்டு நான்லாம் சம்பாதிக்க அதுலேருந்து முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வருமா? எல்லார்கிட்டையும் இருக்கா அது மாதிரி? உடனே அவன் என்ன பண்ணுறான்? எப்படியோ சம்பாதிக்கணும், எப்படியோ ஒன்று வாழணும், இந்த எண்ணம் தானே. இது போல் எண்ணங்களை கொண்டு நம்ம வர்றதுன்றது பெரிய கஷ்டம். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவனை ஏமாற்றினா தான் நம்ம பிழைக்க முடியுன்ற எண்ணத்துக்கு ஆளாயிடும். அடுத்தவனை மோசம் பண்ணாதான் நம்ம வாழ முடியுன்ற சிந்தனைக்கு போயிடுறோம். அடுத்தவன் கெட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியுன்ற ஒரு பெரிய தத்துவத்துக்கு ஆளாயிடும். அப்போ நம்ம எங்கெங்கே நல்லது பண்ணுவோம் அடுத்தவருக்கு? முடியாது. ஆனால் அதனால் நீங்கள் பலன் அடைந்து விட்டீர்கள் என்று சந்தோஷப்படாதீர்கள். திரும்பி வரும், கர்மாவில் போய் சேர்ந்துடும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுக்காக இந்த ஜனனம் எடுத்திருக்கிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் பிரச்சனைகளை அனுபவிக்க போகிறீர்கள் உங்களுக்கு அப்பப்போ வரும் பாருங்கள். என்னது தசாபலன் வரும் பார்த்தீங்களா? அப்புறம் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் வேறு வரும் பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. நீங்கள் உங்களுடைய கர்மா, நீங்கள் பண்ண பாவத்துக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன இங்கே படப்போகிற அவஸ்தைக்கு அந்த அவஸ்தையெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கிரகங்கள் எல்லாருமே வரிசையாக ஒன்று மாற்றி ஒன்று வரும். 6 தசை நடக்கும்.
அப்போ நீங்கள் அவஸ்தைப்பட்டு தான் ஆகணும். 8 கூடையவன் தசை நடக்கும். நீங்கள் ரொப்பா மரணத்தை மரணகதி, மரண அடி, இல்லை ஒரு பெரிய அதுக்கு ஈடான ஒரு கஷ்டம். சில பேர் இருக்கான் 8 கூடையவன் தசை வரும்போது சாக மாட்டான், ஆனால் சாகிற அளவுக்கு பிரச்சனைகளை கஷ்டத்தானு சித்திரவதை. அவனு என்னடா இது, செத்து போட்டாலே நல்லது ஆகிடுமே, செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி நான் அவத்தப்படுறேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேஜார்படும். அது ரொம்ப ரோதனைங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணிட்டு பாவம் நிறைய பேர் இப்போ அப்படி இருக்கான். சாகவும் முடியல, வாழவும் முடியல. அப்போது அதனுடைய ரோதனையும் வேதனையும் எப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அது போல் ஒரு நிலைமை நமக்கு வந்தால் எப்படி இருக்கும். ஐயோ வரக்கூடாதுப்பா ஆண்டவா, அப்போ நம்ம நல்லவனாக இருப்போம், நல்லது செய்வோம். அவன் பண்ண பாவத்தை நம்மளும் பண்ணி அதே போல் அவத்தப்பட போகிறோம். அது பெரிய கஷ்டம். இது மாதிரி இருங்க, நல்லா இருங்க, நல்லதை நினைங்க. மதம், வெறி, இந்த மாதிரி எண்ணம், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் நல்லது செய்ய போகிறது இல்லை, நல்ல பலனை நம்ம அடைய போகிறதும் இல்லை. அப்போ அது தெரியுதில்ல. ஆக நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாய் தகப்பனை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். கட்டிய மனைவியை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். பெற்ற பிள்ளைகளை வளர்ச்சியை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். இது பண்ணால் போதுங்க. ஆனால் இதை நீங்கள் பண்ணுறதுனால, இதை பண்ணுறதுக்கு ஆனால் உங்களை விட மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க இதை தான் நான் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சி பண்ணாலும் உங்களுக்கு விட மாட்டாங்க. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தகுந்தாற் போல் உங்களை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும், சரிப்படுத்திக்கணும். கடன் வாங்கி ஒருவர் அதை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம். கடன் வாங்கி நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா? அந்த கடனை வாங்கி திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குதான்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு கடன் வாங்கு. அப்போ தானே ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் கடன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கையை நீட்டிடுறதா? ஏன்னா உங்களுடைய ஜாதகம் சொல்கிறதா கடன் வாங்கக்கூடிய அளவில் உங்கள் ஜாதகம் இருக்கிறதா? உங்கள் ஜாதகத்திலே அந்த கடன் வாங்கினால் நீ கவலைப்பட வேண்டியது இருக்கும்னு சொல்லுதுன்னா நீ ஏன் கடன் வாங்குற? அப்போ மாட்டிக்கிறல்ல. இது போல தான் நம்ம நினைக்கிறது உண்மையிலே நடக்காது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நடக்காது? ஏன் நான் நினைக்கிறதுலாம் நடந்துன்னு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒன்று அப்படி தலையாட்டி சொல்லுவார். ஆனால் உண்மையிலே யாருக்குமே யார் எப்படி நினைக்கிறானோ அது போல் நடக்கவே நடக்காது. இது நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றா அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரி பிளான் பண்ணீங்க, என்னென்ன நினச்சிங்க, அது ஏதாவது நடந்து இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்க. ஏன் அது மாதிரி நடக்கலை? நினைக்கிறது ஏன்பா நடக்கலை? ஏன்னா நடக்கிற மாதிரி நினைக்க நமக்கு தெரியாது. நம்ம அறிவு அந்த அளவுக்கு வேலை செய்யாது. 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு நடக்கிறது மாதிரி நினைக்கவே தெரியலைங்க. அப்புறம் எப்படி நினைச்சது நடக்கும்?
அப்போது நம்ம என்ன லெவலில் கடவுள் நம்மளை வச்சுருக்கான் பார்த்தியா, அடுத்து நடக்க போகிறதும் நமக்கு தெரியாது. நம்ம நினச்ச மாதிரியும் நடக்காது. அப்போ நமக்கு எதுக்குங்க? யோசிங்க. நம்ம எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறைகள் நல்லா தான் இருக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறதில்ல, தெரிஞ்சிக்கிறதில்ல. முதல்ல நம்ம லெவல் என்ன அதையே நம்ம தெரிஞ்சிக்காமல் ஆட்டம் போடு, ரொம்ப அவசியம் பட்டு கடைசியில் ஐயையோ ஐயையோன்னு சொல்லி உட்காந்து வேதனைப்படுறதுல என்னங்க நியாயம்? அதில் என்ன? சமீப காலமாக பாருங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனை நடக்குது. ஏதாவது நல்லதாக நடக்குதா? மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏதாவது சொல்ல என்ன மாதிரி பிரச்சனை எந்த ரூபத்திலேருந்து வரும்னு யாருக்கும் தெரியல. அரசாங்கத்தாலும் பிரச்சனை வரும். இப்போ உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையா, அதுவே இப்போ உங்களுக்கு மதிமேல் போன மாதிரி நிற்குது. அரசாங்கத்தால் ஒரு பிரச்சனை. இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்றது கேரண்டி இருக்கா இல்லையா, கேரண்டி இருக்கா அப்படின்னு தெரியாது. நீங்கள் செய்கிற இந்த வேலைகள், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை சரியாக செய்து முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வழிவகை இருக்கிறதா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்று மோதி முட்டி ஐயையோன்னு அவத்தப்பட்டு தான் இருக்கிறீங்க. எப்படியும் ஏதாவது ஒரு வகையிலே அன்றாடம் நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம யாருக்கும் பிரச்சனை கொடுக்காமல் இருக்கணும். அதைத்தான் பிரச்சனை யாரால் நமக்கு வந்தாலும் அதனுடைய பலனை அவன் அனுபவிப்பான். அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லை. கடவுள் நிச்சயமாக விட போகிறதில்லை. ஆனால் நம்ம அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை பண்ணிவிட்டு நம்ம ஏன் அனுபவிக்கணுன்றதுனால கொஞ்சம் நம்ம அதை பண்ணாமல் இருந்து பார்ப்போம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற செயல்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெய்வம் தான் உங்களுக்கு கூட இருக்கு. காலையில் எழுந்த உடனே எழுந்துக்கிட்டீங்கனாலே தெய்வம் உங்களுக்கு அருள் கிடைச்சிச்சு. தெய்வம் அப்போ உங்களுடைய போய் நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் கூட தெய்வம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. தெய்வத்தினுடைய அருள் இருந்ததுனால தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, போகிறீங்க, வரீங்க, பார்க்குறீங்க. ஆனால் எண்ணம் மட்டும் வேறு மாதிரி போகுது, அகென்ஸ்டாக போகுது. தெய்வம் என்ன பண்ணுது? நான் ஒன்றும் சொல்லலைப்பா, உன்னை நீ எப்படி போறியோ அப்படி திருப்பி உனக்கு அடிக்க போகுது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வேடிக்கை பார்க்கும். அதுக்கு சமயம் வரும்போது திருப்பி அடிக்கும். தெய்வம் நின்று கொள்ளும். நீ என்ன தான் கோயிலுக்கு போய் என்னதான் அன்னதானம் பண்ணி என்னதான் தேர் வலிச்சு இல்லை பாலபிஷேகம் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் போயிட்டு நான் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பண்ணிட்டா கூட தெய்வம் விட்டுருவோன்னு நீ நம்புகிறேன்னா அது மாதிரியான மூட நம்பிக்கை மோசமான நம்பிக்கை.
தெய்வம் நின்று கொள்ளும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க, நல்ல மாதிரி நடந்துக்கங்க, நல்ல சிந்தனையோடவே இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுங்க. சந்தோஷமாக இருங்க, நலமோடு வாழுங்க. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கங்க, யாரையும் மிதிக்காதீங்க, யாருடைய பாவத்துக்கும் ஆளாகாதீங்க, சாபத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள். அதெல்லாம் வந்ததுன்னாக்கா நீங்கள் என்னவும் இந்த ஜனனத்தில் மரணம் வரும் வரை மாட்டிக்கிட்டு பிரமாதமான அவஸ்தையெல்லாம் பட்டு நொந்து நூலாகி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த எண்ணம் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திருக்கிறீங்க, இறைவன் அருள் கிடைச்சது, எழுந்துட்டீங்க. ஆனால் ஒரு நாள் நாம் இறந்து விடுவோம் என்ற எண்ணமும் உள்ளுக்குள்ளே அப்போவே வரணும். அது இன்னைக்கு கூட இருக்கலாம். அதனால் தெய்வமே என்னை காப்பாற்று, எனக்கு நல்ல வழியை காட்டு, நான் என்னுடைய பாதையிலே எந்த குறுக்கீடும் இல்லாமல் நல்ல மாதிரியாக செய்து நல்ல விதத்திலே நான் வாழ எனக்கு வழியை காட்டுன்னு தெய்வத்துக்கிட்ட அப்போ வேண்டணுமே தவிர, இன்னைக்கு எவனை என்ன பண்ணலாம், இன்னைக்கு அவங்கிட்ட போய் அவனை கெடுக்கலாம், அவன் அபகரிக்கலாம், இல்லை ஏமாற்றலாம், மோசம் பண்ணலாம். இந்த எண்ணத்திலலாம் பண்ணிங்கன்னா உங்களை பண்ண வச்சு வேடிக்கை பார்க்குது தெய்வம் அப்படின்றது நீங்கள் உணரணும். ஆகவே நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல இனிமையான பேச்சு, பேசுகிற பேச்சு கூட சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு பாவத்தில் மாட்டிக்கணும். புரிகிறதா? அந்த வகையிலே நீங்கள் வலம் வர வேண்டும். அப்போதான் நம்ம மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு அடையாளம் நமக்கு இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.